வணக்கம் வாங்க நாளொரு மூலிகளை இன்னைக்கு உணவே மருந்துங்க மெயினான விஷயம் நம்ம மூட்டு வலியில இருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆகணும் தான் நம்ம வீடியோவோட வந்து 99% மூட்டு சம்பந்தப்பட்டதான் நம்ம இப்ப நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் மூட்டு வலிக்கு ஒரு சின்ன காரணங்கள் இருக்கு சின்ன காரணன்றதை விட 90% இது ஒரு காரணங்க மலச்சிக்கல்னால நமக்கு வந்து கேஸ்ட்ரபிள்னால கை கால் பெயின் மன சோர்வு உடல் சோர்வு டயர்டு இதெல்லாம் வரக்கூடிய ஆற்றல் உண்டு தோல் நோய்களும் வரக்கூடிய ஆற்றல் உண்டு நம்ம இந்த வந்து கேஸ் அப்படின்றதுனால வந்து இடுப்பு பிடிக்கிறது மூச்சு பிடிக்கிறது ஷோல்டர் வலி கழுத்து வலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90% நமக்கு எந்த நோயும் கிடையாது நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய விளைவுகள் கேஸ்னால வந்து நிறைய சிக்கல் வருது உட்கார்ந்து இருந்துட்டா எந்திரிக்க முடியாது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்ப்போம் மலச்சிக்கல்னா நம்ம வந்து அசால்ட்டா இருக்கிறோம் மெயினான ஒரு காரம் சின்ன வயசுல இருந்தே அதை வந்து ஃபாலோ பண்ணணும் சரியான நேரத்தில் மலம் கழிக்கணும் ஏன்னா மலம் சரியா நீ போகல அப்படின்னா நமக்கு பல நோய்கள்ல இருந்து நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாயிருவோம் டீ காஃபி சாப்பிட்டு மலம் போறது ஒரு விஷயம் ஸ்மோக் பண்ணிட்டு மலம் போறது ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய ஹேபிட் இது இருக்கிறதுனால வந்து மலம் இதனால தான் போகுது அப்படின்றது நம்ம பண்ணி இந்த மாதிரி தவறுதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் முக்கியமான ஒரு விஷயம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலை எழுந்தவுடன் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டா உடனே மோஷன் போகணும் ஒரு டம்ளர் காஃபி டீ எல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லைங்க ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டம்ளர்ன்றது ஒரு 200 மில்லியிலிருந்து 500 ml வரலையும் எடுத்துக்கலாம் தண்ணி தவறுதல் கிடையாதுங்க நம்ம குடல்களை சுத்தம் பண்ணி வெளியேற்றக்கூடிய ஆற்றல் வந்து தண்ணி குடிச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு தண்ணி குடிக்கணுங்க எப்பயுமே ஒரு மனிதன் பொறுத்த அளவுக்கு சாப்பிடும் போது தண்ணி குடிக்கக்கூடாது ஏன் சாப்பிடும் போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னா நாம சாப்பிடக்கூடிய உணவோட அமிலங்கள் சேர்ந்து போகும் நமக்கு வந்து அமிலங்கள் போகும்போது அந்த உணவுகளை அரிச்சு வெளியேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இன்சுலின் நமக்கு வந்து எச்சை சுரக்க ஆரம்பிக்கும் நம்ம மெல்ல 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 எச்சை சுரந்து அதான் அமிலம் அந்த அமிலமாகனது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை அரைச்சி வெளியேற்றத்தாங்க இது உண்மை நமக்கு மிஷின்ல உள்ளுக்குள்ளார மிஷின் வந்து ஹைட்ராலிக் மிஷின் கிரசர் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம அமிலம் போய் நம்ம உணவை வந்து செரிமானம் பண்ணி வெளியேற்றும் அந்த அமிலத்தோட தண்ணி கலந்தோம்னா அது ஜீரண சக்தி பண்ணதுக்கு லேட் ஆகும் அதே மாதிரி அஜீரணங்கள் கோளாறாகும் அதே மாதிரி பித்தங்கள் ஏற்படும் நிறைய விஷயங்கள் வரும் சாப்பிடும் போது வந்து தண்ணி எடுத்துக்காம சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்ன 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா இன்னும் சால சிறந்தது ஏன் அப்படின்னா நம்ம உணவு வந்து குறைவாக எடுத்துக்கலாம் ஏன்னா உணவு கலோரி நமக்கு வந்து ரொம்ப அதிகமாகக்கூடாது பசியே ஆகாது அதனால வந்து சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னே ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாம் தவறுதல் கிடையாது அதுக்கப்புறம் உணவு எடுத்துக்கலாம் தூங்குறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா உணவை வந்து குறைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தூங்குறதுக்கு முன்னே தண்ணி குடிச்சிட்டு சிறந்தது இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த மூட்டு வலியிலிருந்து கை காலில் வலியிலிருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆக போறோம்னா கேஸை நாம் வராம இருக்கிறதுக்கு எப்படி மலச்சிக்கலை தடுக்கிறது எப்படி அதை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா வீடியோவில் பார்க்கலாம் மலச்சிக்கலை நாம எப்படி கிளியர் பண்ணுவோன்றது ஒரு சின்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க நம்ம வீடியோ பொறுத்த அளவுக்கு சில விஷயங்கள் நான் திருப்பி சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஸ்கிப் பண்ணி போனீங்கனாலும் மறந்துடுவீங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொன்னதை திருப்பி சொல்றேன் சரிங்களா பப்பாளி பழம் பப்பாயான்னு சொல்லுவோம் பப்பாளி பழம்னு சொல்லுவோம் பப்பாளி காயின்னு சொல்லுவோம் இதை வந்து நாம உணவுக்கு எடுத்துக்கணும் ஆனா இது ஒவ்வொருடைய இதை எப்படி எடுத்துக்கணும்ன்றது கடைசியை நாம பார்ப்போம் அதே மாதிரி கொய்யா நம்ம மலத்தை இலக்கி வெளியில ஏற்றதுக்கு கொய்யா அதே மாதிரி வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி வெண்டைக்காய் டெய்லி சமைக்கும் போது பத்தி ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி சுத்தமா கழுவிட்டு 2 வெண்டைக்காய் சாப்பிட்டு எடுத்தீங்கன்னா சுகர் இருந்து ரிலீவ் ஆகலாம் மலச்சிக்கல் இருந்து ரிலீவ் ஆகலாம் பிபில இருந்து ரிலீவ் ஆகலாம் அதே மாதிரி வெண்டைக்காய்க்கு அவளுடைய பவர் உண்டு அதே மாதிரி பன்னீர் திராட்சை பிளஸ் கருப்பு திராட்சை இந்த 2 எடுத்துக்கலாம் பன்னீர் திராட்சை கருப்பு திராட்சை எடுக்கிறதுனால மலத்தை இலக்கி வெளியில இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி பைல்ஸ் சம்பந்தப்பட்டதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு உண்டுங்க அதே மாதிரி செம்பருத்தி பூ வந்து உடல்ல வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து மலத்தை வந்து வெளியேற்றக்கூடிய ஆற்றல் செம்பருத்தி பத்தி நிறைய நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து என்னென்ன ஹெட்லைன் என்ன அப்படின்றது கொத்தவரங்காய் பாத்தீங்கன்னா டெய்லி 2 பச்சை கொத்தவரங்காய் கழுவிட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வந்து கொத்தவரங்காய் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு மக்களுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் சொறி சரங்கு எந்தோடைய சமாசாரம் வராமல் இருக்கிறதுக்கு மூச்சு திணறல் சமாசாரத்துக்கு கொத்தவரங்காய் அந்த மாதிரி கொத்தவரங்காய் அதே மாதிரி வெண்பூசணி வந்து நீங்க வந்து சமையலுக்கு எடுத்துக்கலாம் அதை விட ஜூஸா இந்த வெய்ய காலத்தில் எடுத்துட்டீங்கன்னா
தோல் வியாதிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு இது வெண்பூசணி ஜூஸ். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீர் பூசணின்னு சொல்லுவோம், வெண்பூசணி சொல்லுவோம். அதே மாதிரி சுரக்காய் உணவுல வந்து நிறைய எடுத்துக்கணும். சுரக்காயும் தட்டைப்பயிரும் சமைச்சு எடுத்துக்கலாம். சுரக்காய் வந்து அப்படியே வந்து கூட்டா வச்சுக்கலாம். சுரக்காய் வந்து பொரியலாம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயிறு வகைகள் நம்ம எடுத்துக்கிறோம். பயிறு வகைகள்னா முளைக்கட்டி பயிறு வகைகள். சுண்டல் எடுத்துக்கிறோம், பச்சை பயிறு எடுத்துக்கிறோம். சுண்டல், பச்சை பயிறு, கொள்ளு இதெல்லாம் வந்து பச்சையா வந்து ஊற வச்சு முளைக்கட்டி இதை பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பச்சை பயிர் நம்ம எடுத்துக்கிறோம். பச்சை பயிர் எடுத்துட்டீங்கன்னா காலையில எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களா இருந்தாலும், சுகர் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அதிக பருமன் எடை உள்ளவங்களா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, பச்சை பயிர் வந்து முளைக்கட்டி ரொம்ப ஈஸியான மெத்தேடு. காலையில பச்சை பயிரை பொறுத்தளவுக்கு டைம் சொல்றேன் பாருங்க. காலையில ஊற வச்சுட்டீங்கன்னா சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு தண்ணி 2-3 டைம் கழுவி வடிச்சிட்டு ஒரு துணியில சுத்தி ஒரு பாத்திரத்தில் வச்சு லேசா மூடிட்டீங்கன்னா காலையில் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து முளைக்கட்டி வந்துருங்க. சரிங்களா? வீடியோ நல்லா தெளிவாக காட்டியிருக்கிறேன். பக்கமாக காட்டுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறேன். சில பேர் தெரியறதில்ல. இருந்தாலும் அடுத்த இது வீடியோவில் வந்து நம்ம வந்து நியரஸ்டாக எடுத்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இந்த பச்சை பயிரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உணவில் நம்ம அன்றாடம் உணவில் சேர்த்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை ஒரு கைப்பிடி வந்து பச்சை எடுத்து சாப்பிட்டு எடுத்தீங்கன்னா இந்த மலச்சிக்கல்ல இருந்து ரிலீவ் ஆகலாம். நிறைய விஷயங்கள். சுகருக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல். வெந்தயத்தை ஊற வச்சு இந்த மாதிரி முளைக்கட்டி 1 ஸ்பூன் எடுத்துக்கேன். ஏன்னா மெயினான விஷயம் இன்னைக்கு சுகரை கண்டு தான் மக்கள் வந்து துவண்டு போறாங்க. அது நீ தகரிமா இருங்க, சுகர் ஒன்றும் பண்ணாது. நம்ம ஏபிகே விலாசில் சுகரை பற்றி நிறைய கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா இதை அப்படியே மென்று டெய்லி காலையில் காஃபி டீக்கு முன்னே ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இதோட கூடுதலாக்குற நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூக்கு சுண்டல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரௌன் கலர். சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா காலையில் ஊற வைக்கணுங்க. காலையில் ஊற வச்சு சாயங்காலம் வடிகட்டி வச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு மதியானத்துக்கு மேலே தான் எடுக்கணுங்க. அடுத்து சாயங்காலம் நைட்டுக்கு ஊற வச்சு அதை வந்து எடுத்துட்டிங்கன்னா முளைப்பு வந்து இதே மாதிரி சும்மா இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா சுண்டலுடைய ஆற்றல் உண்டு. இந்த முளைப்பு வந்ததுனால இதில் ஒரு ஆற்றல் உண்டு. இது ரெண்டும் ரொம்ப ஒரு ஹெல்த்தான விஷயம். முளைக்கட்டிய பயிர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சுண்டலை பொறுத்தளவுக்கு டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா மலச்சிக்கலுக்கு எந்த மாத்திரை வேண்டியில்லை, மருந்து வேண்டியில்லை. நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் எடுத்துங்க. செம்பருத்தி பூவை டெய்லி ஒரு 2 செம்பருத்தி பூ சாப்பிட்டுங்க. முளைக்கட்டின பயிர் ஒரு கைப்பிடி எடுத்துங்க. சாயங்காலம் வரை நீங்கள் எடுத்துக்கலாம், காலையிலையும் எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு காலையில் எடுத்துங்க. சாயங்காலம் வீட்டில் இருக்கிற ஒரு கைப்பிடி எடுத்துங்க. மாத்திரையே வேண்டியில்லைங்க. அற்புதமாக மலம் இலைக்கு போகும். எந்த மாத்திரை மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய மருந்துகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உடலை வந்து அழிச்சுக்கிறோம். மண்ணுக்கு மருந்தை போட்டு மண்ணை அழிச்சு மாதிரி நம்ம உடலுக்கு நிறைய மாத்திரைகளையும் மருந்துகளையும் கொடுத்து நம்ம உடலை அழிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம். நம்ம உணவே மருந்துன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது அருமையான ஒரு விஷயம். அதே மாதிரி நாம் வந்து இட்லி தோசை வீட்டில் நம்ம செய்கிறோம்னா உளுந்து தான் போகணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் நல்லா ஊற வச்சு தட்டைப்பயிராக இருந்தாலும் சரி, பச்சை பயிராக இருந்தாலும் சரி, சுண்டலாக இருந்தாலும் சரி, கொள்ளாக இருந்தாலும் சரி, இதை வந்து நல்லா ஊற வச்சு மாவாட்டும் போது இதையும் சேர்த்து நீ ஆட்டிக்கிட்டு இட்லி தோசை எடுத்து பாருங்க. இதோட ஹெல்த்துகளும் நல்லா இருக்கும். இட்லி தோசைகளும் பஞ்சு மாதிரி போல் வரும். எந்தோட ரசாயனங்கள் கலக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய நீங்க செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் வகைகள் எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த முளைக்கட்டின பயிர் வகைகளை பார்த்தீங்கன்னா லேசாக நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி மால்ட்டாக்கிற நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது பல வழியில் எடுத்துக்கலாம். ஆனால் இதை உயிராட இதை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு சால சிறந்த விஷயம். அதை பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் பச்சை பயிறு, சுண்டல், கொள்ளு இதெல்லாம் எடுத்துக்கணும். இதை பொறுத்த அளவுக்கு பச்சையாக சாப்பிட்றதுக்கு பாசி பயிரே ஊற வச்சுது, மூக்கு சுண்டல் ஊற வச்சுது, பச்சையை நம்ம எடுத்துக்கிறோம். முளைக்கட்டின கம்பு அதே மாதிரி கம்பையும் நல்லா ஊற வச்சு நல்லா கழிஞ்சிட்டு முளைக்கட்டி வச்சுட்டு டெய்லி ஒரு கைப்பிடி கம்பு எடுத்துக்கணும். அதே மாதிரி கீரை வகைகள் நிறைய கீரை வகைகள் கூட்டுகளாக எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அகத்திக்கீரை வாரம் ஒரு முறை அகத்திக்கீரை எடுத்துக்கிட்டீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் வராது. சுகர்ல இருந்தும் ரிலீவ் ஆகிக்கலாம், மலச்சிக்கல்ல இருந்து ரிலீவ் ஆகலாம். இந்த மாதிரி நம்ம வீடியோக்குள்ள பார்க்க போனீங்கன்னா லட்சக்கணக்கான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவிலையும் பார்த்தீங்கன்னா 1000 நோய்களை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். இது எடுத்துட்டீங்கன்னா நான் இன்னைக்கு மலச்சிக்கலுக்காக மட்டுமல்ல, முழங்கால் வலிக்கு மட்டுமல்ல, நம்ம உடலுடைய எழுத்துக்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கு,
ரத்த ஓட்டங்கள் இருக்கு, பல பிரச்சனைகளை பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு அருமையான விஷயம். கண்களுக்கு வந்து அருமையான விஷயம். முளைக்கட்டன பயிர்கள் சாப்பிட்றது கண்களுக்கு அற்புதமான விஷயம். சொல்லுவோம் கருப்பு திராட்சை, பன்னீர் திராட்சை, எந்த ஒரு திராட்சை எடுத்துட்டீங்கனாலும் அதுல விதை உள்ள திராட்சைகளுக்கு மட்டும்தான் இந்த பவர்கள் உண்டு. சீட்லெஸ்ன்றது வந்து 100% தவிர்க்கப்படுகிறது. சீட்லெஸ் வந்து அதுல எந்த இதுவும் கிடையாது. விதையை மூலமா நமக்கு மெயினான விஷயம் விதை. அந்த விதை கொய்யா எடுத்துட்டீங்கன்னாக்கிற அந்த விதை தான் மலத்தை வெளியே கொண்டு கூடிய ஆற்றல். இதயத்துக்கு வந்து அதோடைய எனர்ஜியை கொடுக்கறதுக்கு கூட அந்த விதைகள் தான், கொய்யாவுடைய விதைகள். அதே மாதிரி பன்னீர் திராட்சம், கருப்பு திராட்சை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அற்புதமான விஷயம். உடல் உஷ்ணத்தை குறைச்சி நம்ம தோல்வியாதிகள்லாம் இது பண்ணி பைல்ஸை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அதுக்குண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப அருமையான விஷயம், முடிக்கு அருமையான விஷயம். உடல் உஷ்ணத்தை வந்து குறைச்சி மலத்தை வெளியேற்றக்கூடிய செம்பருத்தி. செம்பருத்தி டீ இருக்குது, செம்பருத்தி ஏர் ஆயில் இருக்குங்க. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பற்றி நிறைய கொடுத்துருக்குறேன். ஆனால் மக்கள் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார நம்ம ஏபிகே விழாக்குள்ள போனால் தான் நான் ஒரு 650-700 வீடியோ பண்ணியிருக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கேட்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளார ஒரு முறை அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மெமரியில் ஆயிரம், நீங்கள் 1000 பேர்த்துக்கு நீங்கள் இந்த பதிலாக சொல்லிட்டு இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுரக்காய் ஜூஸ் வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு தோல் வியாதி இருக்காதுங்க, சுகருக்கும் தொந்தரவு இருக்காது, மலச்சிக்கலுக்கு இருக்காது. சுரக்காய் ஜூஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துங்க. நீர், உடல் வந்து நீர் சத்து அதிகமான ஒரு விஷயம் சுரக்காய்க்கு உண்டு. நீர் சத்து சுரக்காய்க்கு உண்டு. அதே மாதிரி வந்து உடல் பருமனா இருக்கிறவங்க உடல் வெயிட்டை குறைக்கிறதுக்கு சுரக்காய் அருமையான ஒரு சாலை சிறந்து. சுரக்காயை வெட்டி பச்சையாக டெய்லி வந்து நம்ம வந்து வெள்ளரிக்காய் மாதிரி சுரக்காய் எடுத்துட்டீங்கன்னா அற்புதமான விஷயம். யூரினரியிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் வந்து சுரக்காய்க்கு அந்த மாதிரி இருக்குது. வெண்பூசணிக்கு அதே மாதிரி நம்ம வந்து கணையத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஆற்றல் வெண்பூசணிக்கு. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் முழுசும் இதுக்குண்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கீரை வகைகளை எடுத்துங்க, பருப்பு வகைகளை எடுத்துங்க, காய்கறிகளை எடுத்துங்க. நம்ம உடல் ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் பார்ப்போம். இப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சோண்டு இதை எடுத்து சாப்பிடுவோம். இதை பச்சையாக சாப்பிட்றதுனால எதனா தொந்தரவு வருதான்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து ஒன்றும் வராது. ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். சிறிதளவு உங்களுக்கு அது இதை சாப்பிட்றதுக்கு எதனா சிரமமாக இருக்குது அப்படின்னா தேன் கலந்துக்குங்க, நாட்டு சக்கரை எடுத்துங்க, தப்பு வராது. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா முளைக்கட்டின பயிர், பச்சை பயிர் ரொம்ப நல்லதுங்க. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு அற்புதமான ஒரு ஆற்றல். இது பெண்கள் வந்து நிறைய இதை எடுத்துக்கலாம். இதை வந்து பெண்களுக்கு வந்து இது ரொம்ப உகந்த விஷயம். முகப்பொழிவுகள் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மங்கு, பருக்கள் இதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வராது. சரிங்களா? இப்போ நம்ம இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடுவோம். நான் இதோட என்ன சொல்லியிருக்கிறேன், தேன், பழம், வெள்ளம் சேர்த்திக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்திக்கலாம். அப்படி எதுனா வேணா பச்சையை சாப்பிட்றதுக்கு சங்கட்டமாக இருக்கணும். சங்கட்டமே இடம் கிடையாது. மலத்தை நல்ல இலக்கி நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டியல போனதுமே மலம் வர ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பொறுத்த அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அசுவினி இருக்கும். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு டீ போட்டு சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. செம்பருத்தி ஏர் ஆயில் செஞ்சு யூஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு 2 பூ எடுத்துக்கங்க. உள்ளுக்குள்ளார தொண்டை எரிச்சல் இருக்காதுங்க, அல்சர் வராது, மலச்சிக்கல் பிரச்சனை, கண் பார்வை, முடி பிரச்சனை, இதெல்லாம் ஒரு சிறந்த விஷயங்க. கடவுள் கொடுத்த விஷயம் இதெல்லாம். இந்த கலர் தயார் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கெமிக்கலை பயன்படுத்திட்டு இருக்கிறோம், கேட்கல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி கலர். எந்த ஒரு கலர் ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்ம சாப்பிட்றோமோ, இயற்கையான விஷயத்தை, நம்ம இருதயத்தை பாதுகாக்கும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளை வந்து வெளியேற்றும். இருதயத்துக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பழங்கள், காய்கள், பூகள் இதெல்லாமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் ஒரு தனி விஷயம் இருக்குங்க. உடலை வந்து அப்படி பாதுகாக்கும், இருதயத்தை வந்து அப்படி பாதுகாக்கக்கூடிய ஆற்றல். கலர்ஃபுல் சங்கு பூ எடுத்துங்க. இந்த பூவில் பார்த்தீங்கன்னா சங்கு பூ இன்னும் சூப்பராக இருக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி பூ வகையில் வந்து கடவுள் அந்த கலர், இது ஒரு மெடிசனை உள்ளுக்குள்ளார வச்சிருக்கிறார். அதுக்கு தான் இந்த கலர் வருதுங்க. இப்போ முன்னாலே 2 சாப்பிட்டாச்சு. பச்சை சுண்டல், ஊற வச்ச சுண்டல். இது கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம வீடியோவுக்காக இப்போ தான் முளைப்பு கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்குது. சாயங்காலம் நல்லா வர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இது அப்படியே வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
தண்ணி இருந்ததுன்னா வளவளப்பாயிருங்க. தண்ணி இல்லாமல் ஊற வச்சு வடிகட்டி அதுக்கப்புறமா இதை கட்டி வைக்கணுங்க. தண்ணியோட வச்சிங்கன்னா வளவளன்னு ஆயிரும், பேட் ஸ்மெல் வந்துடும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இதாக இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து தெரியாமல் வச்சுட்டீங்கன்னா தண்ணியில் போட்டு கழுவிட்டு நீங்கள் இதை எடுத்துக்கலாம். சும்மா பாஸ்து அப்படியே டைம் பாஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இது ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தானாக்கிறோம் கவரில் போட்டு வச்சுட்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டே இருங்க. மத்தியான நேரத்தில் 2 சாப்பிடுங்க. ஒரே டைமில் சாப்பிட முடியும்னா அடிக்கடி இதை எடுத்துங்க. மழை இலக்கி வெளியில் போவோம். ஷோல்டர் பெயின், மூட்டு வலி, கை கால் வலி, வலிக்கு அர்த்தமே கிடையாது. கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக் கேஸ் பிரிய ஆரம்பிச்சிடும். மோசம் வந்து ஆட்டோமேட்டிக் போக ஆரம்பிச்சிடும். நமக்கு உடல் வலி இருக்காது, சுமை கிடையாது, ஆரோக்கியமாக இருக்கும். மருத்துவர் அணுகி நம்ம வந்து சிரமப்பட்டு நிறைய மாத்திரை மருந்துகளை எடுத்துட்டு நம்ம உடல் அழிச்சிக்க கூடாதுங்க. நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகளை கொட்டி மண்ணை வந்து நம்ம வந்து இழந்துட்டோம். தன் தாயை இழந்த மாதிரி மண்ணை இழந்துட்டோம். நம்ம உடலை இழக்கக்கூடாது. அதுக்கு ஆயுள் நம்ம ஆரோக்கியமானா உணவே மருந்துன்ற விஷயத்தில் நிறைய காய்கறிகளை எடுத்துங்க, பழங்களை எடுத்துங்க, கீரை வகைகளை எடுத்துங்க, மருந்தில்லாத மூலிகைகளை எடுத்துங்க, பச்சிலைகளை எடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி கீரைகள் நிறைய எடுத்து சட்னி எடுத்துங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ வந்து என் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி ஊற வச்சு மாவை ஆட்டும் போது ஃபஸ்ட்டு உளுந்தாட்டம் மாதிரி இதை ஆட்டிக்கிட்டு அரிசிகளை போட்டு ஆட்டிட்டு அருமையாக குழந்தைங்களுக்கு சாயங்காலம் வந்தது 2 தோசை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. நல்ல கூட்டு வச்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஃப்ரைட் ரைஸில் கலந்து கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு ஆற்றல். ஹார்லிக்ஸ், போன்விட்டா நிறைய அது இதை விட ஃபாஸ்ட் ஃபுட்டை விட இது சிறந்த விஷயம். சரிங்களா? அதே மாதிரி கம்பை முளைக்கட்டி எடுத்துங்க. உடலுக்கு அருமையான ஒரு குளிர்ச்சி தரும். நாடங்கம்பு, நாட்டுக்கம்புன்னு சொல்லுவோம், குள்ளங்கம்புன்னு சொல்லுவோம். மொட்டைக்கம்பு வேணாங்க, மொட்டைக்கம்பு சூடு. சரிங்களா? அது மாதிரி சின்ன கம்புகள், சிறு கம்புகள் இருக்கும். சரிங்களா? கடவுள் புண்ணியத்தில் இந்த மாதிரி ஒரு உணவை எடுத்துக்கிட்டு நம்ம உடலை வந்து பாதுகாத்துக்கலாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். 4 ஒரு மூலிகையில். நன்றி, வணக்கம்.